அனைத்து தென்னை விவசாயிகளுக்கும் இனிய உற்சாகமான வணக்கங்கள். தமிழகம் முழுவதும் தென்னை காய்கள் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காக வளர்ச்சி கோகோனட் ஃபார்ம்ஸ் அவர்கள் வேறு வழியாக நுண்ணூட்டம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வளர்ச்சி ஃபார்ம்ஸினுடைய உரிமையாளர் திரு நடராஜ் அவர்கள் இன்று நம்மிடம் வந்துள்ளார்கள். அவர்களிடம் தென்னையில் காய்ப்பு திறனை எப்படி அதிகப்படுத்துவது, தென்னை பற்றிய பராமரிப்புகள் எப்படி என்பதை நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் திரு நடராஜ் அவர்களே. வணக்கம் திரு சிவகுமார் அவர்களே. வாருங்கள், வெல்கம். இப்போ நீங்கள் உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் செய்து கொள்கிறீர்களா? அனைத்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து என் தென்னை நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் பார்த்தீங்கன்னா நடராஜுங்க. நான் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் பொங்கலூரை சேர்ந்த ஒரு தென்னை விவசாயி. என்னுடைய முதல் தகுதி அதுதானுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் போகிற மாதிரி பக்கத்தில் திருப்பூர்னு தொழில் நகரம் இருக்கிறதுனால ஒரு டையிங் மாஸ்டராக போய் திருப்பூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேனுங்க. அப்புறம் டையிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என்னாச்சுன்னா, என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக குலதொழிலான தென்னை விவசாயத்தையே பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இது 2010. இப்போ 2010லேருந்து 2020 வரைக்கும் நான் அந்த தொழிலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போ நிறைய பார்த்தீங்கன்னா தென்னைக்கு செய்யக்கூடாத தவறுகளை நிறைய செஞ்சேன். அந்த தவறுகளை செஞ்சதிலிருந்து நிறையா கற்றுக்கிட்டேன், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறக்காக. ரெண்டாவது, தென்னை நான் என்ன பண்ணினேன், எங்கள் அப்பா பண்ணின ஒரு 300 மரம் பழைய மரம் இருந்தது. ஒரு 200 மரம் பார்த்தீங்கன்னா நான் ஹைப்ரிட்டு புதுசாக நடவு போட்டேன். நடவு போட்டு பலனுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அது சரியான பலன் கொடுக்கல. அப்போ நான் என்ன சிந்திச்சேன்னா, ஏன் தென்னையை பற்றி நாம் படிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை அணுகினேன். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை அணுகும்போது அங்கே சான்றிதழ், தென்னை பற்றிய ஒரு சான்றிதழ் படிப்பு இருக்கிறது தெரிஞ்சு அதை பற்றி படித்தேன். அப்போது சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் இன்னும் உள்ளே போக வேண்டி இருந்தது, அது மேலோட்டமாக இருந்தது. அப்புறம் இன்னும் வேறு ஏதாவது படிப்பு இருக்கா தென்னை பற்றின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் உயரிய படிப்பு பார்த்தீங்கன்னா பட்டய படிப்பு, அதாவது டிப்ளமோ இன் கோகோனட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, தென்னை உற்பத்தி தொழில்நுட்பங்கள்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய தொலைதூர கல்வி இயக்கத்து மூலமாக தென்னை வளர்ச்சி தொழில்நுட்பங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பு படித்தேன். அப்போ அதிலிருந்து நிறைய தெரிஞ்சுட்டு அதையே நான் என்னுடைய தென்னை மரத்தில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணினேன். அப்போது பண்ணும்போது அந்த அறிவியல் ரீதியான விஷயங்களை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் மிகச்சிறந்த காய்ப்பு என்னோடய தென்னை மரத்துக்கு கிடைச்சிது. இந்த நுண்ணூட்டங்கள் கொடுக்கணும், இந்த நுண்ணோட்டத்தினுடைய அவசியமெல்லாம் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் எனக்கு ஒரு நல்ல பலன் கிடச்சிது. இடுபொருளினுடைய செலவை குறைச்சி உற்பத்தி எப்படி அதிகப்படுத்துறது, ஏன்னா இங்கே இடுபொருளும் இன்றைக்கி கூலியும் தான் ஒரு விவசாயத்தில் ஒரு மிகப்பெரிய செலவை ஏற்படுத்தி கொண்டு உள்ளதாக இருக்குது. அதை எப்படி குறைக்கிறது அப்படின்னு முயற்சி பண்ணும்போது இது ஒரு நல்ல பலன் கிடச்சிது. அப்போ எனக்கு கிடைச்ச பலன் ஏன் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக இன்றைக்கி தமிழ்நாடு பூராமே அன்றைக்கி இந்த நுண்ணூட்ட சத்து டானிக்கை நம்ம மற்ற விவசாயிகளுக்கும் கட்டி கொடுத்தோம். நல்ல பலன் கிடைச்சதுனால இன்றைக்கி ஒரு 4000லேருந்து ஒரு 5000 மரம் தமிழகம் எங்கும், குறிப்பாக பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, ஈரோடு, முத்தூர், சிவகிரி, முத்தூர் ஏரியா, இந்த தென்னை அதிகம் விளையக்கூடிய எல்பிபி, அதாவது லோயர் பவானி, அப்புறம் பார்த்திங்கன்னா பரம்பிக்குளம் மாளியாறு, அமராவதி பெல்ட்டு, கொழுமம், குமரலிங்கம், தாராபுரம், இதெல்லாம் இன்றைக்கி நம்ம டானிக்னால் நல்லா பலனை அனுபவிச்சுட்டு வர்றாங்க, நல்லா காய்ப்பு திறனை அறிஞ்சிட்டு வர்றாங்க. உங்ககிட்ட தென்னை சம்பந்தமான நிறையா விஷயங்கள் இன்னும் நம்ம தென்னை விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறதுனால இந்த வாய்ப்பில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். திரும்பவும் உங்களிடம் ஒரு வணக்கம்.